புஷ்பா கிட்ட இந்த டப்பா போன் வேண்டாம் வேண்டான்னு அவதான் இதை வச்சுக்கோங்கம்மா, இது நல்லா யூஸ் ஆகும்னா. ஐயோ இது என்னத்த யூஸ் ஆகுது, ஒன்னத்துக்கு உதவாததா இருக்கு, எதையும் அமுக்குனா எதையோ போகுது. இப்போ நம்ம அவளுக்கு போனை போடணும், என்ன பண்ண? சரி ஏதாவது பயலுக்கு வந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து போன் போட சொல்லி தர வேண்டியதான். ஏ ராசம் அவனே, டேய் இங்க வாடா. சொல்லுங்க பாட்டி, கூப்பிட்டீங்க? டேய் இந்த போன்ல என் அவளுக்கு ஒரு போன் போடணும், போட்டு கொடுடா. கொடுங்க பாட்டி, நான் போட்டு தரேன். ஆமா உங்க பொண்ணு பேரு என்ன பேரு? என் அவ பேரு புஷ்பா, புஷ்பான்னு பதிஞ்சிருக்கும், அதை போட்டு கொடுடா. சரிங்க பாட்டி. புஷ்பாவா? இந்த இருக்கு. சரி பாட்டி, நான் கிளம்புறேன். கிளம்பு கிளம்பு. சௌமி எப்படி பண்ணுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. இப்ப நான் என்ன செய்ய? வெளியில தலை காட்ட முடியாத அளவுக்கு பண்ணி வச்சுட்டா. இனிமே இந்த ஊர்ல இருக்க முடியாது, பேசாம ஊரை காலி பண்ணிட்டு வேற ஊருக்கு போயிட வேண்டியதான். இது மட்டும் இல்ல, எங்க அண்ணன் வீட்டுல உள்ளவங்க கிட்ட நான் என்ன சொல்ல போறேனோ எனக்கு தெரியல. இந்த சம்பந்தம் வேண்டாம்னு சொல்லிட வேண்டியதான். அம்மா என்ன திடீர்னு கால் பண்றாங்க? அம்மாக்கு இந்த விஷயம் தெரியவே தெரியாது, தெரிஞ்சா என்ன நினைப்பாங்களோ தெரியல. சரி அம்மா கிட்டயாவது இந்த விஷயத்த சொல்லுவோம், யார்கிட்ட சொல்லி புலம்பனே தெரியல. சொல்லுங்கம்மா. ஏண்டி போன் எடுக்க எதுக்கு இம்மிட்டு நேரம்? ஒண்ணும் இல்லம்மா, சமையல் கட்டுக்குள்ள இருந்தேன், அதான் வெளியில போன் இருந்துச்சு, சவுண்டு கேட்கல, அதான் வந்து பார்த்தேன். என்னம்மா, என்ன எதுவும் முக்கியமான விஷயமா? ஆமாண்டி, நம்ம சௌமியாவுக்கும் ஹரிக்கும் ஜாதகம் பொருத்தம் நல்லா இருக்காண்டி. சரி ஒரு மாசத்துல கல்யாணத்தை வச்சுக்கலாம் அப்படின்ட்டாங்க. நல்ல நாள் குறிச்சிட்டு வந்திருக்கேன்டி. என்னடி ஒன்னும் பேசாம அமைதியா இருக்க? ஒன்னும் இல்லம்மா. ஏம்மா இந்த கல்யாணம் நடக்காது. ஏண்டி இப்படிலாம் பேசுற? என்னாச்சு? அண்ணங்காரன் நகை கேட்டாங்கிறதுக்காண்டி கல்யாணம் வேண்டாங்கறியா? சேச்சே அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, இங்க வேற ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. என்னடி உனக்கு மாப்பிளைக்கு சண்டையா? அது இல்லம்மா, எனக்கு பிரச்சனையே சௌமியா தான். இவளை பெத்ததுக்கு 4 எருமை மாடாவது வாங்கி மேய்ச்சிருப்பேன். ஏண்டி பிள்ளை இப்படி திட்டுற? பிள்ளை என்னடி செஞ்சுச்சு? என்னத்த சொல்ல, உங்க பேத்தியா செஞ்ச காரியத்தை கேட்டா நீங்களே அவளை 4 அடி அடிப்பீங்க. எடி டக்குன்னு சொல்லுடி, என் மண்டைக்குள்ள என்னென்னமோ யோசனை ஓடிக்கிட்டு இருக்கு. அம்மா இவளை படிக்க வச்சதே தப்பா போச்சுமா, 12 முடிச்சோட இவளை கட்டி கொடுத்துருக்கணும். சரி நான் தான் தப்பு பண்ணிட்டேன். இவளை படிக்கட்டும், இன்னும் மேற்கொண்டு படிக்கட்டும் நான் தானே காலேஜுக்கு அனுப்புனேன். காதலுங்கிற பேர்ல எவளையோ லவ் பண்ணிட்டாளேடா. என்னது காதலிக்கிறாளா? அது எவன்டி? அம்மா அந்த பையன் வேற யாரும் இல்ல, நாங்க வீடு வாடகைக்கு இருக்கோம்ல, அந்த ஹவுஸ் ஓனர், அந்த பொம்பளையோட பையன் தான். சரிடி இந்த விஷயம் உன் வீட்டுக்காருக்கு தெரியுமா? இல்லம்மா, இனிமேதான் அவர்கிட்ட சொல்லணும். சரி என்ன செய்யனே எனக்கு ஒன்றும் புரியல. அது மட்டும் இல்ல, அந்த பையனோட அம்மா வந்து ஒரே வீட்டு வாசல் நின்று ஒரே சண்டை போட்டுக்கிட்டே இருந்துச்சுமா. எல்லாத்துக்கும் காரணம் சௌமியா தான் அப்படிங்கிற மாதிரி சௌமியா மேல பழிய தூக்கி போடுறாங்க தெரியுமா? சுத்தி அத்தனை பேர் வேடிக்கை பார்க்காங்க. என் மான மரியாதையே போச்சுமா இந்த பிள்ளையால. என்னது நம்ம பிள்ளை மேல தப்பு இருக்கா? எவடி வீட்டுக்கு வந்து சண்டை போட்டது? நான் நாளைக்கு வாரண்டி, அவகிட்ட நம்ம சண்டைக்கு போவோம். இதுக்கெல்லாம் நீ வருத்தப்பட்டு இருக்காத புஷ்பா, சரியா? அது மட்டும் இல்லம்மா, வீட்டை காலி பண்ண சொல்லிட்டாங்க, அதுவும் இன்னைக்கு நைட்டோட நைட்டா காலி பண்ணணுமா. இன்னும் கவலைப்படாத, நான் உங்க அப்பா கிட்ட சொல்றேன். நீ அங்க இருக்கிற ஜாமா எல்லாத்தையும் பறிக்கிட்டு வா, நம்ம வீட்டுக்கு வந்துரு. அதாம்மா என்ன செய்யணும் எனக்கு ஒன்றும் புரியலம்மா. வீடை காலி பண்ண சொன்னது இன்னும் என் வீட்டுக்காருக்கு தெரியாது, சௌமியா லவ் பண்ணதும் இன்னும் தெரியாது. இதெல்லாம் தெரிஞ்சா அந்த மனுஷன் என்ன ஆடுவாரோ தெரியலம்மா. சரி விடுடி, நான் வேணா பேசுறேன் மாப்பிள்ளைகிட்ட. அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நான் பாத்துக்கிறேன். சரி புஷ்பா, இனிமேலும் நீ அந்த வீட்டுல இருக்க கூடாது. இரு உங்க அப்பா கிட்ட சொல்லி அங்க இருக்கிற எல்லா ஜாமாவும் எடுத்துட்டு நம்ம வீட்டுக்கு வந்துருங்க. சொந்தமா நம்ம வீடுன்னு ஒண்ணு இருக்கு, அதை விட்டு போட்டு நீங்க எதுக்கு அங்க இருக்கணும்? என்னமோமா இந்த பிள்ளையால எனக்கு வெளியில தலை காட்ட முடியல, அசிங்கமா இருக்கு. ஆனா கூட பழகுற பிள்ளைங்க எல்லாரும் நல்ல குணம், அவளுக்கெல்லாம் போகாதீங்கக்கான்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இருந்தாலும் எனக்கு மனசே கேட்கலம்மா. எனக்கு இந்த ஊர்ல இருக்கிறதுக்கும் மனசு இல்ல, நான் பேசாம நம்ம வீட்டுக்கே வந்துடுறேம்மா. சரி முதல்ல கிளம்பி வா, வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். அப்புறம் அண்ணங்கிட்டையும் சொல்லிருமா எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்லைன்னு. அடியே கூறுகட்டவளே, கல்யாணத்துல விருப்பம் இல்லைங்க அதெல்லாம் இல்ல, கல்யாணத்தை எப்படியாவது பண்ணி வச்சிருவோம். இவ அந்த மாதிரி லவ் பண்ணிட்டாளா, திரும்ப அந்த பையனோட ஓடி போயிட்டானா என்ன செய்ய? அம்மா அண்ணங்கிட்ட சௌமி அந்த மாதிரி ஒரு பையனை லவ் பண்றான்னு சொன்னா அவன் எப்படிமா சம்மதிப்பான்? சரி யார்கிட்டயும் சொல்ல வேண்டாம், காது வச்ச மாதிரி எப்படியாவது கல்யாணத்தை முடிச்சிருவோம், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். அம்மா இது தப்பு தானம்மா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது, நீ அமைதியாரு, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஒரு மாசத்துல கல்யாணம் சொல்லி வச்சது ரொம்ப நல்லதா போச்சு. இல்லன்னா இவ எப்போ ஓடுவானே நமக்கு தெரியாது. ஒவ்வொரு நாளும் நம்ம உட்காந்து இவளை பாத்துக்கிட்டே இருக்க முடியுமா என்ன? நீ பிள்ளைகள் எல்லாம் கூட்டிட்டு இங்க வந்துரு, நான் பாத்துக்கிறேன். சரிம்மா, அவர்கிட்ட சொல்லிட்டு நான் கிளம்பி வந்துடுறேன். சரிடி, அப்பாவையும் அங்க அனுப்பி வைக்கிறேன். அப்பா வந்தாருன்னா உங்களுக்கு கூட மாட எல்லாத்தையும் எடுத்து வைக்கிறதுக்கு உதவியா இருக்கும்ல. சரிங்கம்மா. சரிம்மா போன் வைக்கிட்டா? சரிடி. சௌமியா கழுத என்ன சேட்டை செஞ்சு வச்சிருக்கு, வரட்டும். அவகிட்ட உட்காந்து பக்குவமா எடுத்து பேசி எப்படியாவது ஹரிக்கும் அவளுக்கும் கல்யாணத்தை முடிச்சிக்கணும். புஷ்பா கிட்ட நான் அடிக்கடி சொல்லுவேன், பொம்பளை பிள்ளை பெற்றிருக்க கொஞ்சம் கண்காணிப்பா இருந்துக்கோ, அடிக்கடி என்ன செய்யறாங்க என்ன பண்றாங்கன்னு பாத்துக்கிட்டே இருந்தேன். என்ன அசால்ட்டா இருந்திருக்கா, இவ கண்ணிலே மண்ணை தூவிட்டு அவள் லவ் பண்ணிருக்காளே. இந்த விஷயத்தை பத்தி சுரேஷ் கிட்ட சொல்லவே கூடாது. ஏமாவே சுரேஷ் அவ்வளவுதான் ஆடாருன்னு ஆடிப்படுவான். எனக்கு இந்த சம்மதமே வேண்டாம், என்னத்த புஷ்பா பிள்ளையில வளர்த்துருக்கா அப்படி இப்படின்னு சொல்லி அவளையும் கூட செஞ்சு அசிங்கப்படுத்துவா. வேண்டாம் இந்த விஷயத்த சொல்லாமே காடுங்காது வச்ச மாதிரி கல்யாணத்தை முடிச்ச வேண்டியதான். எடி என்னடி தென்னையில உட்காந்து போன் கிட்ட பேசிட்டு இருக்கா? யாருடி? நம்ம மவளா?
ஆமா ஆமா, நம்ம மாவாதான். அவளுக்கு என்னமோ அங்க திடீர்னு வீட காலி பண்ண சொல்லிட்டாங்களாம். எங்க போக என்ன செய்யன்னு ஒன்றும் புரியாம இருக்கா. அதான் கிளம்பி நம்ம வீட்டுக்கு வந்துட்டேன். நீங்களும் போய் கூட மாட எல்லா வேலையும் பார்த்து அவளையும் பிள்ளைகளையும் கூட்டிட்டு வாங்க. என்னடி திடீர்னு காலி பண்ண சொல்லிட்டாங்க? அதுவும் 1 மாசமா டைம் கொடுப்பாங்களே, இது என்ன ஒரு நாளிலே காலி பண்ண சொல்றாங்க? என்னடி என்னாச்சு? எதுவும் பிரச்சனையா என்ன? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, நீங்க போயிட்டு வாங்க சரியா? வந்ததுக்கு அப்புறம் சொல்றேன். சரிடி, எனக்கு கொஞ்சம் டீ போட்டு குடுடி, டீ குடிக்கணும் போல இருக்கு. இந்த மனுஷன் வர நேரம் கட்ட நேரத்துல டீ வரையா? ஆமா, இப்ப எங்க போயிட்டு வரீங்க? டீ கடைக்கு தாண்டி போயிட்டு வரேன். அதான் அங்க டீ குடிச்சிருக்கீங்கல்ல, அது போக வீட்லயும் டீ குடிக்கணுமாங்க. எடி இருந்தாலும் நீ போட்டு குடுக்குற டீ மாதிரி வருமாடி? ஒரு டீ போட்டு குடுடி. ஏங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிபி சுகர் எல்லாமே இருக்குல்ல, டீ அடிக்கடி குடுக்க கூடாது. டீ குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா பிபி சுகர்லாம் அதிகமாயிரும். என்னடி நீ டாக்டர் மாதிரியே பேசிட்டு இருக்க? அதெல்லாம் ஒண்ணும் வராதுடி நமக்கு. இப்படியே சொல்லிக்கிட்டே அலைங்க, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நீங்க கிளம்புங்க. ஏடி மரியாதையா போங்கன்ட்டு. எம்மா என்ன முறைக்கா? யாத்தாடி டீ வேண்டாம் ஒண்ணும் வேண்டாம். புஷ்பா வீட்டுக்கு தானே போறோம், புஷ்பா ஏதாவது டீ போட்டு கொடுப்பா, அதை குடிச்சுக்க வேண்டியதான். ஆமா, அவகிட்டயும் சொல்லி வச்சிருக்கேன் உங்க அப்பாக்கு பிபி இருக்கு சுகர் இருக்குன்னு. அவளும் டீ போட்டு கொடுக்க மாட்டா. ஏடி இந்த பக்கமா நின்னு பேசுனது உனக்கு எப்படி கேட்டுச்சு? அதெல்லாம் எனக்கு எல்லாம் கேட்கும். நீங்க கிளம்புங்க. சரி, நமக்கு இன்னைக்கு ஒண்ணும் கிடையாது, கிளம்ப வேண்டியதான். புஷ்பாக்கா, வாங்கடி உள்ள. ஏக்கா, எல்லா விஷயமும் கேள்விப்பட்டோம்க்கா. எதுக்கும் வருத்தப்படாதீங்கக்கா, எல்லாம் சரியாயிடும்க்கா. ஆ சரிம்மா சரிம்மா, நீங்க வீட்டுக்கு கிளம்புங்க. அக்கா, நீங்க இந்த ஊரை விட்டே போறீங்கன்னு கேள்விப்பட்டோம்க்கா, உண்மையாவாக்கா? ஆமா சுந்தரி, எங்க அம்மா வீட்டுக்கு தான் போறோமா. அக்கா, எங்கேயும் போகாதீங்கக்கா, இங்கேயும் எங்களோட இருங்கக்கா. இல்லம்மா, இவ்வளவு பிரச்சனை நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு வெளியில தலை காட்டுறதுக்கே ஒரு மாதிரியா இருக்கு. இந்த பிள்ளை காரண காரியத்துக்கு பாரு, நானும் தான் தலை குனிஞ்சு நிக்க வேண்டியிருக்கு. அக்கா, ஊர் உலகத்துல யாரும் பண்ணாதாக்கா சௌமியா பண்ணா. நானே என்னை எடுத்துக்கோங்க, நானே லவ் பண்ணி தான் கல்யாணம் முடிச்சேன். நான் எங்க வீட்லயும் ஒத்துக்கல, அவர் வீட்லயும் ஒத்துக்கல. இப்போ நாங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க சந்தோஷமா தானக்கா இருக்கோம். நீங்களும் அதே மாதிரி சூர்யா தம்பிக்கும் சௌமியாக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்கக்கா. அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். என் பிள்ளைக்கு யார் கூட கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எனக்கு தெரியும் சரியா? நீங்க கிளம்புங்க. ஏன்க்கா இப்ப இப்படி கோவப்படுறீங்க? நான் நல்லது தானே சொன்னேன். எனக்கே தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு. நீங்க கிளம்புங்கன்னு. ஏய் சுந்தரி, வாடி போலாம். இந்த அக்கா கிட்ட நின்று பேசுறது வேஸ்ட். வா போவோம். இங்க பாரு சரோஜா, என் மகளோட விஷயத்தை பத்தி வெளியில சொல்லாதுன்னு உங்க அம்மாட்ட சொன்னேன். அதையும் மீறி சொல்லியிருக்கா. எனக்கு எவ்வளவு கோவம் வருது தெரியுமா? எங்க அம்மா நல்லதுக்கு தான் சொல்லியிருப்பாங்க. நாங்க இப்படி கஷ்டப்படுறதுக்கு காரணமே உங்க அம்மா தான். நல்லதுக்கா, நல்லதுக்கு. சரிக்கா, நீங்க ரொம்ப கோவமா இருக்கீங்க. நாங்க கிளம்புறோம்க்கா. தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. ஏய் வாடி போலாம். இங்க நின்று பேசினா நமக்கு தான் மரியாதை இருக்காது. என்னை மன்னிச்சிரு சுந்தரி, என்னை மன்னிச்சிரு சரோஜா. நான் அந்த ஊரை விட்டு போறனால நீங்க எதுவும் மனசுல கஷ்டப்படுத்திடக்கூடாதுங்க கண்டி தான் நான் இவ்வளவு கோவமா பேசினேன். மன்னிச்சிருங்கம்மா. மற்றபடி நான் உங்களை வையணுங்க கண்டிலாம் வையல. சே, நம்ம வந்தோடனே இந்த பிள்ளைய மூஞ்சி எப்படி வாடி போச்சு. நம்ம கிட்ட இவளுக்கு பாசமா பேசினாளுங்கன்னா நமக்கு இந்த ஊரை விட்டு போறதுக்கே மனசு இருக்காது. சரி, அதனாலதான் இப்படி கோவமா பேச வேண்டியிருக்கு. என்ன வாழ்க்கை.